வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஏகே ஹோம்மேட் சத்து மாவு ப்ராடக்டில் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம், சப்பாத்தி, லட்டு, தோசை, பேன் கேக் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதில் 3 ரெசிபி மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதில் என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பு, கேழ்வரகு, வரகு, திணை, சாமை, குதிரைவாழி, முக்கியமாக கருப்பு கவுனி அரிசி, மூங்கில் அரிசி, பீன்ஸ், பச்சை பயிறு, வேர்க்கடலை, பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய், சுக்கு, இது போல் 30 வகையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் இதில் ஆட் பண்ணி தான் நம்ம இதில் சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சத்து மாவு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 4 மெம்பர் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன் அப்படின்ற கணக்கில் நான் 4 ஸ்பூன் போட போகிறேன். நாலு ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இது கூட 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கிண்டிடணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம கலந்து வச்சிருக்க சத்து மாவை அதில் வச்சிடணும். இப்போ லம்ப்ஸ் இல்லாமல் கிண்டணும். இப்போ என்னோட கழுத்தை வச்சுட்டு இருந்தா போதும். ஆமாம், தியா கலக்கு கலக்கு கலக்கு. கஞ்சி நல்லா திக்காயிருச்சு. இப்போ தேவையான அளவு நாட்டு சக்கரை போடலாம். இப்போ 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு சுகர் பிடிச்சிருந்துன்னா சுகரும் போட்டுக்கலாம், இல்லை வெல்லம்னாலும் போட்டுக்கலாம். நான் பாப்பா கொடுக்கறதுனால நாட்டு சக்கரை போடுறேன். மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாப்பா மிக்ஸ் பண்ண போகிறாங்க. ரொம்ப தெளிவாயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட 1 கிளாஸ் ஆஃப் வார்ம் மில்க் ஆட் பண்ணுறேன். கை விடாமல் கிண்டணும், ஏன்னா அப்போ தான் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாது. கிண்டு. கஞ்சி நல்லா பொங்கி வந்துருச்சு. இதுதான் இதோட பதம். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம். இப்போது நம்ம கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாப்பா டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு தங்கம்? முழுங்கிட்டு சொல்லுங்க. எவ்வளோ பிடிச்சிருக்கு? பேன்கேக் நம்ம செய்ய போகிறோம். பேன்கேக் செய்கிறதுக்கு ஒரு முட்டை, 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, ஒரு பிஞ்ச் சால்ட் யூஸ் பண்ணிக்கணும். அது கூட பார்த்தீங்கன்னா ஏகே ஹோம்மேட் ப்ராடக்டோட ஹெல்த் மிக்ஸ் பவுடர் 2 ஸ்பூன் செய்ய போகிறோம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ பேன்கேக் செய்ய போகிறோம். முட்டையை பிரேக் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்மளோட ஏகே ஹோம்மேட் சத்து மாவு வந்து 2 ஸ்பூன் எடுக்க போகிறோம். போதியாந்தா 1 1.5 தான் வருது. 2 ஸ்பூன் போட்டாச்சு. 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் போ. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட போகிறோம். உட்காந்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பீட் பண்ணியாச்சு. அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சாச்சு. நெய் ஊற்றிட்டேன். நெய் ஊற்றுறப்ப வீடியோ எடுக்க மறந்துட்டேன். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. இப்போ பேன் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பேட்டரை பேன் கேக் கொஞ்சம் மாவு இப்போ பேன் கேக் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம பரட்டி போட்டுடலாம். நம்ம இது கூட முட்டை சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஃப்ளஃபியாக ப்ரௌன் கலரில் ஃபுல்லாக ஓரம் ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ பாப்பாவுக்கு சர்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இது மேலே பார்த்தீங்கன்னா லைன் டேட் சிரப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அப்படியே குட்டி குட்டியாக இதை கட் பண்ணி வச்சுட்டோம்னா பாப்பா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பிடுங்க. எப்படி இருக்கு தியா? சூப்பராக இருக்கா? நம்ம ஏகே ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸில் பார்த்தீங்கன்னா 30 வகையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா பாய்.